புது புது ட்ரெண்டிங் வீடியோக்களை பார்க்க நம்ம தமிழ் ட்ரெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போதான் நம்ம போடுற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். தமிழ் சினிமாவில் ஒரு காலத்தில் கொடூர வில்லனாக வலம் வந்த நடிகர் பொன்னம்பலத்தின் தற்போதைய நிலையை கண்டு ரசிகர்கள் மிக பெரும் வேதனையில் இருக்காங்க. வீல் சேரில் உயிருக்கு போராடக்கூடிய நிலையில் பொன்னம்பலம் மிக மோசமான நிலையில் இருக்கிறாரு. அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அதிர்ச்சி காரணங்கள் தற்போது வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. சொந்த அண்ணனே தீர்த்து கட்ட திட்டம் போட்டது மிக பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது. பீரில் விஷம், நள்ளிரவில் சூனியம், ரசத்தில் குதிரை முடி அப்படின்ட்டு சொந்த அண்ணனே பொன்னம்பலத்தின் கதையை முடிக்க போட்ட திட்டங்கள் எல்லாம் தற்போது வெளியாகி மிக பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது. என்ன நடந்தது? ஏன் சொந்த அண்ணனே பொன்னம்பலத்திற்கு யமனாக மாறினார்? அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய இதுவரை வெளிவராத பல திடுக்கிடும் உண்மைகளை பற்றி தெல்ல தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம். கடைசி வர பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி நடிகர் பொன்னம்பலம் அவர்களை பிடித்தவங்க இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். நடிகர் பொன்னம்பலத்தின் சமீபத்திய புகைப்படங்கள் எல்லாம் சமூக வலைதளங்களில் வெளியாகி பெரும் அதிர்ச்சியை கொடுத்திருக்கின்றது. வீல் சேரில் அமர்ந்தபடி அவர் இருப்பதை பார்த்த பலரும் எப்படி இருந்த மனுஷன் இப்படி ஆயிட்டாரே அப்படின்ட்டு வேதனையில் இருக்காங்க. தமிழ் சினிமாவில் ஸ்டண்ட் கலைஞராக தன்னுடைய கெரியரை தொடங்கிய பொன்னம்பலம் அவர்கள் 1988 வெளியான கலியுகம் அப்படின்ற படத்தின் மூலமாக தமிழ் சினிமாவில் நடிகராக அறிமுகமானார். அதற்கு அடுத்தடுத்து அபூர்வ சகோதரர்கள், வெற்றி விழா, மைக்கேல் மதன காமராஜன் அப்படின்ட்டு கமல் படங்களில் நடித்து கவனம் பெற்றார். அதன் பிறகு நடிகர் சரத்குமார் அவர்கள் நடித்த நாட்டாமை திரைப்படத்தில் பொன்னம்பலம் அவர்கள் நடித்திருந்த அந்த கதாபாத்திரம் அவருடைய வாழ்க்கையில் பெரும் திருப்பு முனையாக அமைந்தது. தமிழ் மட்டும் இல்லை, மலையாளம், தெலுங்கு, ஹிந்தி அப்படின்ட்டு பல்வேறு மொழி படங்களில் கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்திருக்கிறாரு. கடைசியாக 2022 வெளியான காட்டேரி அப்படின்ற படத்தில் நடித்திருந்தார். இப்படியாப்பட்ட நடிகர் பொன்னம்பலம் அவர்களுடைய வாழ்க்கையில் உடல்நிலை படாத பாடுபடுத்தி எடுத்துவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். சிறுநீரக பிரச்சனை காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த பொன்னம்பலம் மருத்துவ செலவுகளுக்கு கூட பணம் இல்லாத நிலையில் உதவி கேட்டு வீடியோ வெளியிட்டிருந்தது ரசிகர்களுக்கும் திரை உலகினருக்கும் மிக பெரும் அதிர்ச்சியை கொடுத்திருந்தது. உடனடியாக பொன்னம்பலம் அவர்களுக்கு நடிகர் சரத்குமார், தனுஷ், நடிகர் சிரஞ்சீவி அப்படின்ட்டு பலரும் உதவிக்கரம் நீட்டினாங்க. இது தொடர்பாக நடிகர் பொன்னம்பலம் அவர்கள் என்ன சொல்லியிருந்தார்னா, என்னுடைய நிலைமை எதிரிக்கு கூட வரக்கூடாது, கடந்த 4 ஆண்டுகளாக 750 ஊசிகளை போட்டிருக்க என்று மனம் நொந்து சொல்லியிருந்தார். ஒரு காலத்தில் திரையில் பறந்து பறந்து சண்டை போட்ட நடிகர் இன்று நடக்க முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாரு. அவருடைய வீட்டின் அருகே சமீபத்தில் நடைபெற்ற ஒரு துக்க விழாவில் தான் வீல் சேரில் அமர்ந்தபடியே அவர் கலந்து கொண்டது ஒட்டுமொத்த ரசிகர்களையும் சோகத்தில் ஆழ்த்தியிருந்தது. இப்படியாப்பட்ட ஒரு நிலையில பார்த்தீங்கன்னா அவருக்கு நடந்த மிக கொடுமையான சம்பவங்கள் பற்றி பல திடுக்கிடும் உண்மைகள் தற்போது வெளியாகி இருக்கின்றது. அதாவது பீரில் விஷம், நள்ளிரவில் சூனியம், ரசத்தில் குதிரை முடி அப்படின்ட்டு அவரை முடித்து கட்ட அண்ணனே போட்ட திட்டம் திரை உலகில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருந்தது. அப்படி என்னதான் நடந்தது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, பொன்னம்பலம் அவர்கள் ரொம்பவே பலமாகத்தான் இருந்திருக்கின்றாரு. அதாவது உடல் ரீதியாக ரொம்ப நல்லாவே தான் இருந்திருக்கிறாரு. ஆனால் குடும்ப உறுப்பினர்களிடையே இருந்த பொறாமை தான் காரணம் அப்படின்ற அதிர வைக்கும் தகவல் தற்போது வெளியாகி இருக்கின்றது. பொன்னம்பலத்தினுடைய அப்பாவுக்கு 4 மனைவிகளாம். எல்லோருமே ஒரு தாய் வயிற்று பிள்ளையாகத்தான் இருந்திருக்காங்க. பொன்னம்பலம் அவர்கள் சினிமாவில் கொஞ்சம் வளர்ச்சி அடையும் போது பொன்னம்பலத்தினுடைய அண்ணனுக்கு 42 வயதாகி இருந்தது. இனிமே கல்யாணம் ஆகாது அப்படின்ட்டு சொல்லப்பட்ட நிலையில், நீ திருமணம் செய்யாமல் நான் திருமணம் செய்ய மாட்டேன் அப்படின்ற மாதிரி பொன்னம்பலம் சொல்லி வந்திருக்கிறாரு. அந்த அண்ணன் பாம்க்ரோ ஹோட்டலில் தான் திருமணம் செய்வேன் அப்படின்ட்டு உறுதியாக இருந்திருக்கிறாரு.
பொன்னம்பலம் எவ்வளவோ பேசி பார்த்திருக்கிறாரு. என்னிடம் உள்ள சேமிப்பை தருகிறேன், சின்னதா ஏதாவது மண்டபத்தில் வைத்து கொள்ளலாம் அப்படின்ட்டு பொன்னம்பலம் அண்ணன் கிட்ட சொல்லியிருக்கிறாரு. ஆனால் அந்த அண்ணன் கேட்கவே இல்லை. ஹோட்டலில் தான் திருமணம் செய்வேன் அப்படின்ட்டு உறுதியாக இருந்திருக்கிறாரு. அதுதான் வாழ்க்கையில் பொன்னம்பலம் வாங்கிய முதல் அடியாக இருந்திருக்குது. அதன் பிறகு வருமான வரித்துறை பிரச்சனையில் பொன்னம்பலத்தை அந்த அண்ணனே மாட்டி விட்டு இருக்கிறாரு. அதன் பிறகு ஒரு நாள் இரவுல வீட்டின் அருகில் பள்ளம் தோண்டி சூனியமும் வைத்தது கொடுமையிலும் கொடுமை என்று தான் சொல்லணும். எதேச்சையாக இரவு தூக்கம் கலைந்து அதை பொன்னம்பலம் பார்த்துட்டு இருக்கிறாரு. எனக்கு தெரிந்த நபரை மிரட்டி அப்படி செய்ய வைத்தார் அப்படின்ட்டு பொன்னம்பலம் இந்த தகவலை சொல்லியிருக்கிறாரு. அந்த நபரை அதே நபரை ரசத்துல ஏதோ பொடி ஒன்றை கலந்தும் கொடுக்க சொல்லியிருக்கிறாரு. பொன்னம்பலம் இது தொடர்பாக ஒரு சித்தர் ஒருவரிடம் கேட்டபோது அவர் சொன்ன விஷயம் பொன்னம்பலத்திற்கு மேலும் அதிர்ச்சியை கொடுத்திருக்கின்றது. ஏற்கனவே அண்ணனால் பல அடி வாங்கிய பொன்னம்பலத்திற்கு இது மேலும் மிக பெரும் ஒரு அடியாக விழுந்தது. அதாவது குதிரை முடியை தூள் செய்து கலக்கி விடுவாங்களாம். அது குடலின் உள்ளே போய் ஒட்டி கொள்ளுமா. சாதாரணமாக மனிதர்களின் முடியே வயிறு உள்ளே சென்றால் பேதி ஏற்படும். குதிரை முடி குடலில் ஒட்டி 2 வருடம் தொடர்ச்சியாக நடிகர் பொன்னம்பலத்திற்கு பேதி ஏற்பட்டிருக்கின்றது. இதனால் திடமாக இருந்த பொன்னம்பலத்தின் உடல் எடை அப்படியே குறைந்திருக்கின்றது. அதன் பிறகு பிரஷர், சுகர் என்று வந்திருக்கின்றது. இதனால் ஷூட்டிங் செல்ல முடியாமல் ரொம்பவே தவித்திருக்கின்றாரு. இதன் பிறகு ஒரு முறை பொன்னம்பலத்தினுடைய பிறந்த நாள் வந்தது. எப்பவுமே பொன்னம்பலம் குடிப்பதை அவருடைய அண்ணன் விரும்ப மாட்டாராம். ஆனால் அந்த பிறந்த நாளின் போது அண்ணன் பீர் வாங்கி கொடுத்து குடிக்குமாறு வற்புறுத்தி இருக்கிறாரு. சுற்றி இருப்பவர்களுடைய கட்டாயத்தால் கொஞ்சம் குடிச்சிருக்கிறாரு. மீதி இருந்திருக்கு. அந்த மீதியை பொன்னம்பலம் அவருடைய நண்பருக்கு கொடுத்திருக்கிறாரு. அதனால தொடர்ச்சியாக பேதி ஏற்பட்டிருக்கு. அந்த நண்பர் தற்போது உயிரோட இல்லை, காலமாகியிருக்காரு. அதில் என்ன கலந்தார் அப்படின்ட்டு எனக்கு தெரியல அப்படின்ட்டு பொன்னம்பலம் அவர்கள் சொல்லியிருந்தது பேர் அதிர்ச்சி தான். பொன்னம்பலமும் பலமுறை மருத்துவமனை சென்று குடலை பலமுறை சுத்தம் செய்து அது கிட்னி வரை பாதித்திருக்கின்றது. உடம்பை பராமரிப்பதில் அதிக கவனம் செலுத்தியிருக்கிறாரு. ஆனால் தற்போது அவர் உருமாறி இருப்பது அவருக்கே அதிர்ச்சியாகி இருக்கின்றது. அதன் பிறகு நடந்த ஒரு சண்டையில் பார்த்தீங்கன்னா அந்த பொன்னம்பலத்தினுடைய அண்ணன் ஸ்ட்ரைட்டாக இதெல்லாம் வேலைக்கு ஆகாது, எதேதோ பார்த்தாச்சு, ஒன்றும் சரிபட்டு வரல அப்படின்ட்டு நேரடியாகவே பார்த்தீங்கன்னா களத்தில் இறங்கி முடிக்க பார்த்துருக்கிறாரு. அதை அவருடைய அண்ணனே ஒப்புக்கொண்டு இருக்கிறாரு. மனைவிக்கும் அண்ணனுக்கும் நடந்த சண்டையில் பொன்னம்பலத்தை கை காட்டி மனைவி அவமானப்படுத்தியிருக்காங்க. அதனால் ஏற்பட்ட கோபத்தில் என்னை அழிக்க அண்ணனே முடிவு செய்தார் அப்படின்ற மாதிரி பொன்னம்பலத்திற்கு அப்போது தான் தெரிய வந்தது. இப்படி சொந்த அண்ணனே பொன்னம்பலத்திற்கு யமனாக மாறி பல முறை பல முயற்சிகள் செய்தும் தோல்வியில் தான் முடிந்திருக்கின்றது. சிறுநீரக செயலிழப்பு காரணமாக பொன்னம்பலம் அவர்கள் மரணத்தின் விளிம்பிற்கு சென்ற நேரம் பலருக்கும் அதிர்ச்சியை கொடுத்திருந்தது. சில வருடங்களுக்கு முன்னாடி சென்னையில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையில் அவருக்கு சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சையும் செய்யப்பட்டது. இயக்குனரும் உறவினருமான ஜெகநாதன் அப்படின்றவர் தன்னுடைய சிறுநீரகத்தை தானமாக வழங்கியதன் மூலம்தான் இன்னைக்கு பொன்னம்பலம் மீண்டும் பழைய நிலைமைக்கு திரும்பியிருக்கிறாரு. ஆனாலும் அவரால் தற்போது எழுந்து நிற்க முடியாத ஒரு நிலை. வீல் சேரில் தான் எங்கு சென்றாலும் அந்த வீல் சேரில் தான் செல்கின்றார். அந்த அளவிற்கு உடல்நிலை தற்போது மோசமான நிலையில் இருக்கின்றது. தற்போது சென்னையில் இருக்கக்கூடிய வீட்டில் ஓய்வெடுத்து வரக்கூடிய பொன்னம்பலம் அவர்கள் கடவுளின் அருளும் நல்ல மனம் கொண்ட மனிதர்களின் உதவியும் இல்லாமல் இருந்திருந்தா இன்னைக்கு நான் இல்லை, உயிரோட இன்னைக்கு நான் இல்லை அப்படின்ற மாதிரி உருக்கமாக தெரிவித்திருக்கிறார் அப்படின்றதும் குறிப்பிட வேண்டிய விஷயம். ஒரு காலத்தில் தமிழ் ரசிகர்களை தன்னுடைய மிரட்டலான நடிப்பால் அசர வைத்த கொடூர வில்லன் பொன்னம்பலத்தினுடைய தற்போதைய நிலை மிகவும் சோகமான நிலை என்று தான் சொல்லணும்.
சொந்த அண்ணனே பொன்னம்பலத்தை முடித்து கட்ட போட்ட இந்த திட்டத்தை பற்றியும் பொன்னம்பலத்துக்கு நடந்த இந்த கொடுமைகளை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.